தைப்பூச நாளில் கடந்த ஆண்டுகளில் நடந்த 5 அற்புத சம்பவங்களை பார்க்கலாம் வாங்க. 1. ரத்தம் சிந்தாத தொற்று இல்லாத வேல்குத்துகள். மலேசியாவின் 10 கேவ்ஸ் மற்றும் சிங்கப்பூர் தைப்பூச ஊர்வலங்களில் மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பின்வரும் விஷயங்களை பதிவு செய்துள்ளனர். உடலில் பல வேல் கொக்கிகள் கம்பிகள் குத்தப்பட்டிருந்தும் ரத்தம் சிந்தவில்லை, வலி உணர்வு இல்லை. வேல் அகற்றிய பிறகும் எந்த தொற்றும் இல்லை. மருத்துவ குழுக்கள் இதை வெளிப்படையாக கூறியுள்ளனர். இது தைப்பூச நாளில் மட்டுமே நிகழ்கிறது. இது சாதாரண உடலியல் விதிகளால் விளக்க முடியாத ஒன்று. 2. 2018 பழனியில் தைப்பூசம் அன்று தீராத நோய் குணமான அதிசயம். லேட் ஸ்டேஜ் லிவர் ஃபெயிலியர் நோயாளி ஒருவர் தைப்பூச நாளில் பழனி முருகன் கோவிலில் பால்குடம் நேர்த்தி நிறைவேற்றினார். தைப்பூசத்திற்கு முன் மருத்துவ அறிக்கையில் மீட்பு வாய்ப்பு இல்லை என்று கூறினார். திருவிழாவிற்கு பிறகு அவரின் லிவர் செயல்பாடு எதிர்பாராத விதமாக மேம்பட்டது. இந்த சம்பவம் மருத்துவ அறிக்கைகளுடன் குடும்பத்தினரால் பொதுவாக பகிரப்பட்டது. மருத்துவர்கள் இதை தானாக ஏற்பட்ட குணமடைதல், அதாவது ஸ்பான்டேனியஸ் ரெமிஷன் என்று குறிப்பிட்டனர். 3. காவடி எடுத்த பின் பகுதி பார்வை திரும்பியது. தென்னாப்பிரிக்கா 2016. டர்பன் நகரில் நடைபெற்ற தைப்பூச விழாவின் போது பகுதி குருடு தன்மை கொண்ட ஒரு நடுத்தர வயது நபர் காலணியின்றி காவடி எடுத்தார். அடுத்த நாள் ஒளி மற்றும் உருவங்களை தெளிவாக அடையாளம் காண முடிந்தது. பின்னர் செய்யப்பட்ட மருத்துவ பரிசோதனையிலும் பார்வை முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவம் அங்குள்ள தமிழ் இந்து அமைப்புகளில் பெரும் பேசு பொருளானது. 4. கூட்ட நெரிசலில் சிக்கியும் காயமின்றி உயிர் தப்பினார். மலேசியா 2020. தைப்பூச நாளில் 10 கேவ்ஸில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் ஒரு பக்தர் கீழே விழுந்தார். கூட்டத்தால் மிதிபட்டார். மயக்க நிலையில் வெளியே எடுக்கப்பட்டார். ஆனால் அற்புதமாக ஒரு எலும்பும் முறியவில்லை, உள் இரத்தப்போக்கு எதுவும் இல்லை. மருத்துவர்கள் கூறியது, இத்தகைய கூட்ட அழுத்தத்தில் காயமின்றி உயிர் தப்புவது மிக அரிது. 5. அதிசயம். 11 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பேறு கிடைத்தது. சிங்கப்பூர் 2019. 10 ஆண்டுகளுக்கு மேலாக IVF சிகிச்சை எடுத்தும் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகள் தைப்பூச நேர்த்தி செய்தனர். 3வது ஆண்டு நேர்த்திக்கு பிறகு இயற்கையாகவே கர்ப்பம் ஏற்பட்டது. பிறந்த குழந்தை முழுமையாக ஆரோக்கியமாக இருந்தது. இவர்களின் சாட்சி சிங்கப்பூர் முருகன் கோவிலின் ஆண்டு சத்சங்க பதிவுகளில் பகிரப்பட்டது. முருகன் அருள் இருந்தால் ஒருவருக்கு தீராத நோய் குணமாகும், தீராத குறை பறந்தோடும். யாரெல்லாம் இன்று முருகனை பார்த்தீர்களோ ஓம் முருகானு கமெண்ட் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.